மத்திய சென்னை தொகுதியில் அமமுக கூட்டணி வேட்பாளராக போட்டியிடும் எஸ்டிபிஐ கட்சியின் திரு தஹ்லான் பாகவியிடம் எமது செய்தியாளர் நவமணி நடத்திய உரையாடலை இப்போது காணலாம். சார், இந்த இந்த சிறுபான்மையினர் ஓட்டு அப்படின்றது முக்கிய பங்காற்றுது இந்த தேர்தலில். அதுவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஒரு முக்கிய பங்காற்றிட்டு வருதுன்னு சொல்கிறது. இந்த பகுதியில் எப்படி சார் சிறுபான்மையினர் ஓட்டு இருக்கு? மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி மாத்திரமல்ல, தமிழகம் முழுவதுமே சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகள் என்பது இன்றைய தினம் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தான் பெரும்பான்மையான சிறுபான்மை சமூக மக்கள் இந்த தடவை வாக்களிக்கவிருக்கிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மீது மத்திய அரசு பொய் பிரச்சாரங்கள் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மீது மத்திய அரசுக்கான கோபத்தில் மிக முக்கியமானது, அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு அதிமுகவை கைப்பற்றி அதிமுகவை பலவீனப்படுத்தி உடைத்து அதன் மூலமாக பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டில் தளிர்விட செய்வதற்கான முயற்சியை பாரதிய ஜனதா முன்னெடுத்தது, மோடி முன்னெடுத்தார். அதற்கு தடையாக இருந்தது சசிகலா அவர்களும் அதே போல் டிடிவி தினகரன் அவர்களும் அதற்கு மிகப்பெரிய தடையாக இருந்தார்கள் என்கிற கோபம் மோடி அரசுக்கு இருக்கிறது. அதுதான் இன்றைக்கி அவரை தொடர்ச்சியாக இந்த குடும்பத்தை, சின்னம்மா அவர்களை, அதே போல் மக்கள் செல்வர் தினகரன் அவர்களை மிக மோசமாக இன்றைக்கி பழிவாங்கி கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவால் டிடிவி தினகரன் அவர்களும் அதே போல் அமமுகவும் பழிவாங்கப்படுகிறது, தாக்கப்படுகிறது என்பதனை சிறுபான்மை சமூக மக்கள் மிக தெளிவாக உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். எனவே பாரதிய ஜனதாவை நாங்களும் பல பேர் எதிர்க்கிறோன்னு சொல்கிறது வேற, பாரதிய ஜனதாவே டிடிவி தினகரன் அவர்களையும் அமமுகவையும் எதிர்க்கிறது என்பது இன்னொரு கோணம். எனவே அந்த வகையில் சிறுபான்மை சமூக மக்கள் ஒட்டுமொத்தமாக நிச்சயமாக இந்த தடவை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பார்கள். பாஜகவோட பி-டீமாக செயல்படுதுன்ற பொய் பிரச்சாரங்களாக சொல்லப்பட்டு வருகிறது. அதுவும் இந்த மாதிரி சமயத்தில் இது சொல்வதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும்? அதாவது திமுகவினுடைய எடுபிடிகளாக இருக்கக்கூடிய சில பேர் தேவையில்லாத அடிப்படையற்ற இந்த மாதிரியான ஒரு வாதத்தை அவர்கள் முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். யதார்த்தத்தில் அது உண்மை இல்லைங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கிட வேண்டியதான். அவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னு சொன்னால், சிறுபான்மை சமூக மக்களுடைய ஒட்டுமொத்தமான வாக்கு இந்த தடவை தினகரன் அவர்களுக்கு கிடைத்துவிட்டால் தங்களுடைய எதிர்காலம் சூனியமாகி போய்விடும் என்கிற கவலையும் அச்சத்தின் காரணத்தினால் அடிப்படை இல்லாத இந்த குற்றச்சாட்டுகள் அவர்களுக்கே தெரியும் இது அடிப்படை இல்லாததுன்னு. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் அடிப்படையில் மாத்திரமே ஒரே சின்னம் அமமுகவிற்கு வழங்கப்பட்டது. அப்போ கூட குக்கர் சின்னத்தை கொடுத்துருக்க முடியும் தேர்தல் ஆணையம். குக்கர் சின்னத்தை கொடுக்கக்கூடாதுன்னு வன்மமாகவே பரிசு பெட்டங்க சின்னத்தை கொடுத்துருக்கு. அப்போ இது எல்லாமே தெரிஞ்சும் கூட இந்த விவரம் இல்லாதவங்கள்லாம் கிடையாது. இதை பேசுகிறவங்க எல்லாருக்கும் விவரம் தெரியும். பாரதிய ஜனதாவை டிடிவி அவர்கள் எதிர்ப்பதும் தெரியும், டிடிவியை அழிக்கணும்னு பாரதிய ஜனதா நினைத்து முயற்சி எடுப்பதும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்படி ஒரு அவதூறை சொன்னால் மாத்திரம்தான் சிறுபான்மை சமூக மக்களுடைய வாக்கு ஒட்டுமொத்தமாக அமமுகவுக்கு செல்வதை தடுக்க முடியும் என்கிற ஒரு சதி செயலோடு, ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு திட்டமிட்டு இப்படிப்பட்ட ஒரு பரப்புரையை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். யதார்த்தத்தில் சிறுபான்மை சமூக மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிற ஏ டீம் என்பது அமமுக எஸ்டிபிஐ கட்சியினுடைய கூட்டணி தான் அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியும். இந்த மாதிரியான அச்சுறுத்தல்களுக்கு, தேவையில்லாத அவதூறுகளுக்கு சிறுபான்மை சமூக மக்கள் ஒரு காலமும் பலியாக மாட்டார்கள். மிக தெளிவானவர்கள், அறிவுபூர்வமானவர்கள் அவர்கள். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கமலுடன் நவமணி.